ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஹோலை பற்றி. பிளாக் ஹோல்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? நம்ம கேலக்ஸி பேர் என்ன? மில்கிவே. மில்கிவேக்கு நடுவுலையும் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோல் தான் வந்து மில்கிவே சென்டர் பாட்டு. மில்கிவே சென்டர் பாட்டில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் பிளாக் ஹோல்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த B31715 + 442 தான் 5 பிக்கஸ்ட் பிளாக் ஹோல்னு சொல்லப்படுது. இந்த பிளாக் ஹோல் 20 லைட் இயர் ஸ்பீடில் வருது. அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் ஹோல் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த பிளாக் ஹோல் வந்து பெரிய பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்குன்னு பயப்பட வேணாம். இந்த பிளாக் ஹோல் 20,000 லைட் இயர் தள்ளி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் ஹோல் வந்து ஒரு ரேடியேஷன் ரிலீஸ் பண்ணும். அந்த பிளாக் ஹோல் ரேடியேஷன் ரிலீஸ் பண்ணுறது பேர் வந்து காமா ரேடியேஷன்ஸ். அந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பிளாக் ஹோல் ரிலீஸ் பண்ணுற சவுண்டு வந்து நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா பிளாக் ஹோல் ஸ்பேஸில் ஏதாச்சும் த்ரீ காம்பனன்ட்ஸ் இருக்கணும், அப்போ தான் கேட்க முடியும். அதுவும் அந்த பிளாக் ஹோல் வந்து இதால் ஸ்டாரால் உருவாக்கப்பட்ட பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பிளாக் ஹோல் வந்து நம்ம ஏதாச்சும் உறிஞ்சதை தான் பார்க்க முடியும். இது உறிஞ்சி பெரிய பிளாக் ஹோலாக அதோட சன்னை உறிஞ்சதுன்னா ஸ்டாரோட லாவாவை வச்சு தான் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2 பிளாக் ஹோல் மெர்ஜ் ஆகும்போது இப்படி தான் இருக்கும். அந்த பெரிய பிளாக் ஹோல் வந்து 2 பிளாக் ஹோல் மெர்ஜ் ஆகி இப்படி பெருசானதாக சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் ஹோல்ங்கிறது ஒரு மிஸ்ட்ரியான ஒரு திங்காக இருக்குது.